முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எப்போதுமே ஏமாற்றக்கூடியவர் என அதிமுக அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் விமர்சித்துள்ளார். சென்னையை அடுத்த ஆவடி மாநகராட்சிக்குட்பட்ட பெரியார் நகர் பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதிமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதிமுக அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் இலவச மருத்துவ முகாம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். பின்பு செய்தியாளர்களை சந்தித்த அவர் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் 6000 ரூபாய் நிவாரணம் என்று கூறிவிட்டு தற்போது ரேஷன் அட்டை உள்ளவர்களுக்கு மட்டும்தான் என முதலமைச்சர் கூறி வருவதாக விமர்சித்தார். தமிழகத்துடைய முதல்வராக இன்று இருக்கின்ற என்னுடைய அருமை தம்பி மு.க.ஸ்டாலின் அடிக்கடி சொல்லி ஏமாத்துவதுதான் அவருடைய பழக்கம். எனவே 6000 என்று சொல்லுவார், எல்லோருக்கும் என்று சொல்லுவார். ஆனால் நெருங்கி சென்றால் உங்களுக்கு இல்லை, இவர்களுக்கு இல்லை என்று சொல்லுகின்ற பாங்கை கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் இன்று ஆளுங்கட்சியிலே இருந்து கொண்டிருக்கிறார். இது என்ன என்று சொல்வதை செய்கின்ற அரசாக புரட்சித் தலைவி அம்மா அரசும் அதற்கு பின்னால் மரியாதைக்குரிய எடப்பாடி அரசும் இருந்தது என்பதை இந்த நாட்டு மக்கள் இப்பொழுது எண்ணி பார்க்கிறார். இலவச மருத்துவ முகாமை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மருத்துவமனை சார்பிலே இங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சேவை செய்கின்ற முகமாக இந்த அறப்பணியை இங்கே ஆரம்பித்திருக்கிறார்கள். கடந்த ஆட்சியிலே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருந்த போதும் கூட அதற்கு பின்னால் மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் முதல்வராக இருந்தாலும் கூட மிகச் சிறப்பாக மக்களுக்காக சேவை செய்கின்ற இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை இந்த நேரத்திலே நான் கவனத்திற்கு கொண்டு வர ஆசைப்படுகிறேன்.